प्रार्थने। ॐ गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितं भूतगणाधिसेवितं कपित्तजम्बू कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां हरि ओम्। டெலிகிராம்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம நேம்ல ரைட் கிளிக் பண்ணா ஆடியோவை 200% கூட்டுறது மாதிரி. ஓ நாம 134வது வகுப்புல மடல்களின் வகைகள் பார்த்தோம். பிரஜ்ஞாபனா, ஆஜ்ஞா, பரிதான, பரிக்கிரக, நிஸ்ருஷ்டி, பிரவருத்தி அல்லது பிராவருத்திக, பிரதிலேகக, சர்வத்ரக. இதுல பிரஜ்ஞாபனா விண்ணப்பம், வேண்டுகோள், அல்லது ஸ்டேட்மெண்ட். அது பிரஜ்ஞாபனா.
அனேன விஜ்ஞாபிதம், இதனால் தெரியப்படுத்துவது என்னவென்றால், ஏவமாக இவ்வாறு சொன்னார், தத் தீயதாம் சேத் எதி தத்துவமஸ்தி, அதை கொடுத்தா நல்லா இருக்கும். ராஜ்ஞக சமீபே வரக்காரம் ஆக. ஒரு ராஜாட்ட தகவல்களை தெரிவிக்கிறது. எதிரியை பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறது. பிரஜாபனா ஏஷா விவிதா உபதிஷ்டா. இப்படியாக பிரஜாபனா பலவிதமாக சொல்லப்படுகிறது. சம்ஸ்கிருத டிக்ஷனரி பிரஜாபனம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் அப்படின்னு அர்த்தம் எடுக்குது. நிசிருஷ்டி அப்படிங்கிறது டெலிவர்ட், டெபாசிட்டட், அபேண்டன்ட், மிடில், இந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் இருந்தாலும் நமக்கு பிறகு வரக்கூடியதுல இருந்து தெரியுது இந்த இடத்துல பெர்மிட்டட், அனுமதி கொடுக்கப்பட்டதாக அர்த்தம் எடுக்கிறது சரியா இருக்கும்னு தெரியுது. பிராவிருத்திகா அப்படிங்கிறது பிரவிற்த்தி, நடவடிக்கைகள் அப்படிங்கிற அர்த்தம் தரும். டிக்ஷனரியில செகண்டரி, வெல் இன்ஃபார்ம்டு, கரஸ்பாண்டிங் டு எ ஃபார்மர் மோட் ஆஃப் ஆக்ஷன், அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆக்ஞா, கட்டளை. அப்படின்னா என்ன அப்படின்னா, வர்த்துகு ஆக்ஞா பவேத் எத்திர நிகிரக அனுகிரக பிரதி. தண்டனையோ அல்லது மன்னிப்போ, விசேஷணத்து வித்தியேஷு, வேலைக்காரங்க கிட்ட அதை தெரிவிக்கும் போது கட்டளை அப்படிங்கிற வடிவம் இலக்கணத்துக்குள்ள அது வருது. லட்சணம் அப்படிங்கிற தமிழ்ல இலக்கணம். சமஸ்கிருதத்துல இருந்து தமிழில் எழுதும்போது ரெண்டு விதமா எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஒண்ணு சமஸ்கிருதத்தை அப்படியே எழுதுறது, அதே எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுறது. கஜம், ஹிந்து, கிருஷ்ணன், ஸ்டாலின், இந்த மாதிரி. ஸ்டாலின் சமஸ்கிருதம் இல்ல, சும்மா சொல்லே.
இத தமிழுக்கு ஏத்தது மாதிரி மாத்தியும் எழுதலாம். சம்ஸ்கிருதத்தை அந்த உச்சரிப்பை அப்படியே தமிழ்ல கொண்டு வந்தா, டிரான்ஸ்லிட்டரேஷன் மாதிரி கொண்டு வந்தா அதுக்கு தற்சமம். தத்து அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம், சமம் அப்படிங்கிறதும் சம்ஸ்கிருதம். அதுக்கு சமமா, வடமொழிக்கு சமமா எழுதுனா தற்சமம். தற்பவம் வடமொழியிலிருந்து பிறந்ததாக எழுதுறது. வடமொழியை தமிழுக்கு ஏத்தது மாதிரி மாத்தி எழுதுறது. கயம், கஜத்தை கயம்னு எழுதுறது. கயமா முகனை செருவில் அப்படிங்கிறது கந்தர் அனுபூதின்னு நினைக்கிறேன். தேடும் கயமா முகனை செருவில் பாடும் தனியானை சகோதரனே. பாடும் ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. கயமாமுகன் கஜம் முகாசுரனை அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி கிருஷ்ணனை கிருட்டினன் ஆக்குறது, ஸ்டாலினை சட்டாலின் அப்படின்னு ஆக்குறது, இதெல்லாம் தற்பவம் தமிழுக்கு ஏற்றது மாதிரி மாத்தி எழுதுறது. லட்சணம் அப்படிங்கிறது அப்படியே எழுதுனா தற்சமம். இலக்கணம் அப்படின்னு எழுதுனா தற்பவம். லட்சியம் அப்படிங்கிறது அப்படியே எழுதுனா தற்சமம். இலக்கியம் அப்படின்னு எழுதுனா தற்பவம். பக்ஷம் அப்படிங்கிறது அப்படியே எழுதுனா தற்சமம். பக்கம், சுபக்கம் பரபக்கம்னு சைவ சித்தாந்தத்துல எழுதுவாங்க. அந்த மாதிரி சுபக்ஷம் பரபக்ஷம் அப்படிங்கிறத அப்படி எழுதும். அது சுபக்ஷம் கூட இல்ல, ஸ்வபக்ஷம் அப்படிங்கிறத சுபக்கம்னு ஆக்கிடுவாங்க. அப்படி பண்றதுக்கு தற்பவம்னு பேரு. தமிழ்ல 4 விதமான சொற்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இயற் சொல், திரிசொல், வடசொல், திசை சொல். ஜாமீன் வாங்கிக்கிட்டு நேஷனல் ஹெரால்ட்ல வாங்கிக்கிட்டு எம்பி எல்லாம் ஆகி, கட்சி தலைவர்லாம் ஆகி, எதிர்கட்சி தலைவர்லாம் ஆகி பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இது நம்ம நாட்டு நீதிமுறையினுடைய பெருமை. குற்றவாளிகள் எல்லாம் பயங்கரவாதிகள் கூட இந்த தேர்தல்ல வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் வந்திருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து பிடிச்சு அஸ்ஸாம்ல போட்டிருக்கு, ஜெயில இருந்தே ஜெயிச்சிட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்? திசை சொல். ஜன்னல், மேஜை, அலமாரி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம். காலதர் அல்லது சாளரம், இப்படிலாம் தமிழ் வார்த்தை இருக்கு. அதை பயன்படுத்தலேன்னு ஒரு கூமுட்டையும் கத்தாது. வேற ஆட்சி இருந்தா ஒரு விதம்,
நம்ம ஆட்சி இருந்தா இன்னொரு விதம் அப்படின்னு கோவன் இன்னொரு பொண்ணெல்லாம் குள்ளன் சூர்யா இந்த மாதிரி என்ன கௌதம் வேற ஒரு கூமுட்டை உண்டு ஏரோ டிராமா போட்டான். இந்த மாதிரி ஆசாமிகள் எல்லாம் இப்ப வாயை மூடிட்டு இருக்குது மாதிரி திசை சொல் பயன்படுத்தும் போது வாயை திறக்க மாட்டாங்க. சம்ஸ்கிருதம் பயன்படுத்தினா மட்டும் குய்ய முறையும் சத்தம் போடுவாங்க. ஹிந்தி தெரியாது போடாம்பாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாம் கரெக்டா ஹிந்தி படிச்சுக்குவாங்க. பைசா வாங்கிக்கிட்டு ஓட்டு போட தயாரா இருக்கிறவங்க, புருஷனை கள்ளச்சாராயத்தை கொடுத்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் வெக்கம் இல்லாம வாங்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் திராவிட பானத்தை கள்ளச்சாராயம் தான் சொல்லிட்டோம், திருத்திடுங்க. திராவிட பானத்தை குடிச்சுக்கிட்டு இளம் விதவைகள் மேம்பாட்டு திட்டமாக கொடுத்த 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு கள்ளச்சாராயம் ஏன் வருது? ஏன்னா டாஸ்மாக்ல சரக்கு பிரயோஜனம் 20 ரூபாய் சரக்கு 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா அதுல கிக் இல்லை. அப்போ பாவம் குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க? தண்ணி அடிக்கிறதுக்காக வேண்டி, கிக்கு வர்றதுக்காக வேண்டி கனிமொழி இளம் விதவைகள் வரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய பானத்துல எல்லாம் கிக்க குறைச்சிட்டா. இவன் தனியா தண்ணி சேர்க்க வேண்டியல அவளே தண்ணி சேர்த்து கொடுத்துடுறான். சாராய ஃபேக்டரியில அவ தானே வச்சிருக்கா. அவ கொடுத்த வாக்க அவ காப்பாத்திருக்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராயத்தை ஒழிப்போம்னா இப்ப சாராயத்தை டைல்யூட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே டைல்யூட் பண்ணி கிடைச்சு தண்ணி ஆக்கிடுவா. அவ கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு இருக்கா. அதனால நம்ம குடிமக்களுக்கு கிக்கு வரல. அதனால அவங்க கள்ளச்சாராயத்தை தேடி போனாங்க. அப்புறம் இளம் விதவைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கனிமொழி சொன்னான். அதனால அவங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த இடமா அது. ஒரு ஆசாமி சொல்றான், இங்க வேலையே கிடையாது, மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த அரசாங்கம் இத்தனை வருஷ காலமா அவங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணல. நான் அலுவலகமா மந்திரி எம்எல்ஏன்னு ஒவ்வொருத்தரையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் வழி இருக்கு. கேட்கிறவன் கேனையனா இருந்தா ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொல்லுவாங்களாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில இருந்த குடும்பத்துக்கு எல்லாம் 10 லட்சம் அடி சொலையா கிடைச்சிருக்கு. அடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பிணத்தை வீட்டை விட்டு எடுக்கல, அதுக்குள்ள கொண்டு வீடு தேடி கொண்டு கொடுத்தாச்சு அரசாங்கம். விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாம் ரொம்ப பிரிஸ்கா தான் இருப்பாரு. ஒரு விளையாட்டு மாதிரி காரியத்தெல்லாம் செய்து முடிச்சிருவாரு. ஆனா தமிழ் இலக்கணப்படி அந்த காலத்துல இருந்தே, ஏன்னா நாம திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடினவங்க. ரோம நாடு, கிரேக்க நாடு, யவனர்கள் அப்படிங்கிற பேர்ல நம்ம இலக்கியங்கள் அவங்க பேர் குறிப்பிடுறோம். ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற அர்த்தம் எடுக்கலாம் இன்னைக்கு உள்ள காலத்துல. அவங்க கூட எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணதுனால, இந்த மாதிரி ஜப்பான், சீனா, பல உலகம் முழுக்க நம்ம வியாபாரம் பண்ணதுனால அந்தந்த நாடுகள்ல போய் கலந்து பேசி பழகி வரும்போது அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களையும் கொண்டு வருவாங்க, பல விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதுல அந்த பாஷையிலிருந்து வார்த்தைகளையும் கொண்டு வருவாங்க, பயன்படுத்துவாங்க. அது மொழியில கலந்துரும். அதனால இயற்சொல், இயல்பாக தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள், திரிசொல், தமிழ்ல இருந்து திருச்சி பயன்படுத்தக்கூடிய சொற்கள், நாகர்கோவில் நாரோல், திருச்சிராப்பள்ளி திருச்சி, திருவந்தரம் திருவேந்திரம், தூத்துக்குடின்னு ஆகிறது மாதிரி திருச்சி பயன்படுத்தப்படலாம். அதனால திரிசொல். நமக்கு வட இந்தியாவோட தொடர்பு இருந்தனால வட இந்திய சொற்கள் நிறைய நம்ம கிட்ட உண்டு. அது சம்ஸ்கிருத சொல்லாதான் இருக்கணும்னு கிடையாது, வட இந்தியாவில இருந்து வந்தது. அது மத்திய பிரதேசா இருக்கலாம், உத்தரப்பிரதேசா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், பஞ்சாபா இருக்கலாம்,
குஜராத்தா இருக்கலாம், வங்காளதேசமா இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வடக்க இருந்து நாம வாங்கிக்கிட்ட சொற்கள் அதெல்லாம் வட சொல். பொதுவா வட சொல்னா சம்ஸ்கிருதம்னு நிறைய பேர் அர்த்தம் எடுப்பாங்க. அந்த அர்த்தம் சரி வராதுங்கிறதுனால அந்த புது அர்த்தம் சொல்றேன். அப்புறம் திசை சொல், நம்ம பல திசைகள்லையும் போனோம், அந்த போன திசைகள்ல இருந்து கொண்டு வந்த சொற்கள். இப்படி 4 விதமான சொற்களும் நான் தமிழ்ல தொல்காப்பியர் காலத்திலேயே இருக்குன்னு தொல்காப்பியர் எழுதி வச்சிருக்காரு. அத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால லட்சணம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல இலக்கணம் ஆகுது. ஆனா தமிழ்ல இலக்கணம்ங்கிறதுக்கு கிராமர்ங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. டெபினிஷன், லட்சணம்னா டெபினிஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. தமிழ்ல அதுக்கு கிராமர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அர்த்தமும் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் லட்சணம்னா திராவிட மாடலுடைய லட்சணம் தெரியாதா? விடியல் விடியாமலே போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தமிழ்ல பயன்படுத்துவோம். ஒரு நல்ல ஆட்சியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஆட்சியினுடைய டெபினிஷன் என்ன அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்துவோம். பல அர்த்தத்துல நம்ம பயன்படுத்துறோம். இந்த இடத்துல ஒரு கடித ஆக்ஞா லேக்க லட்சணம்னா கட்டளை கடிதத்தினுடைய ஒரு வடிவம், அடையாளம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. இதுவரையில நம்ம போன 134வது வகுப்புல பார்த்து இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் 3ஆவதான விஷயம் பார்க்க போறோம். 41வது வாக்கியம், 2வது பகுதி, 10வது அத்தியாயம். யதா யதா அர்ஹ அர்ஹ குண குண சயுக்தா சயுக்தா பூஜா பூஜா யத்ர யத்ர உபலக்ஷ்யதே உபலக்ஷ்யதே அபி அபி ஆதௌ ஆதௌ பரிதானே பரிதானே வா வா பவதः பவதः தௌ பௌ உபக்ரஹௌ உபக்ரஹௌ யதா தனி வார்த்தை, அர்ஹ குண சம்யுக்தா ஒரே வார்த்தையா இருக்கும். சேர்த்து எழுத முடிஞ்சதுனால அதை சேர்த்து எழுதியிருக்காங்க. சேர்த்து எழுதிட்டு அதுக்குள்ள ஒழிச்சிருக்குன்னு காட்டுறதுக்காண்டி எஸ் மாதிரி அவக்கிரகம் போட்டு காமிச்சிருக்காங்க. அர்ஹ குண சயுக்தாக. சயுக்தாக கூடியவர்கள், குண குணம் தகுதி, அர்ஹ தகுதி. தகுதி என்கிற குணம் தன்மை, குணம்னா தன்மைன்னு எடுத்துக்கலாம். தகுதிங்கிற தன்மையோடு சேர்ந்தவர்கள். யதா எப்போது, தகுதிங்கிற தன்மையோட சேர்ந்தவர்கள். சம்யுக்தாக அப்படின்னு நான் படிக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்படி வந்தா சரியா இருக்கும். பூஜா,
பூஜை. எத்திர உபலக்ஷ்யதே, எத்திர எங்கே, உபலக்ஷ்யதே இந்த லட்சணம் அப்படிங்கிறது வர்றதுதான் லட்சியத்தை. எங்கே பூஜையானது மனதில் இருக்கிறதோ அல்லது நோக்கமாக இருக்கிறதோ, பூஜைக்காக செய்யப்படுகிறதோ, பூஜைங்கிறது மரியாதை, கௌரவிக்க அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். பூஜனம் அப்படிங்கிறது அந்த மாதிரி பூஜ்ய சுவாமிஜி, வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அந்த மாதிரி அர்த்தமும் உண்டு. அப்போ ஒருத்தரை கௌரவிக்கிறதுக்காக வேண்டி, சன்மானம் கொடுக்கறதுக்காக வேண்டி, அப்பி ஆதவ், ஆதவ் ரெண்டு விதமா இருக்கலாம். ஆதி, ஆதி அப்படின்னா ஸ்திரீலிங்கம். திங்கிங், லாங்கிங், கேர், ஆன்சைட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க. ஆதி அப்படின்னா மேஸ்குலின். இங்க அநேகமா அந்த மேஸ்குலின் வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா ஆதவ் அப்படிங்கிறது 7th கேஸ். ஆதி அப்படின்னு ஸ்திரீலிங்கம் எடுத்தா ஆத்யாம் அப்படின்னு வந்திருக்கும். ஆதவ் அப்படின்னு வந்திருக்கிறதுனால, ராமவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால, அல்லது மதவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால இது புல்லிங்க வார்த்தையை எடுத்திருக்காங்க. அப்போ குறில் ஆதி, ஆதிஹி அப்படிங்கிற குறிலா இருந்தால், புல்லிங்க வார்த்தையா இருந்தால் இல்லை, அதுதான் மென்டல் ஆகனி, ஆன்சைட்டி, இப்படி பல அர்த்தம் எடுத்திருக்காங்க. இதுல இந்த அர்த்தம், முதல் அர்த்தமே தான் பொருந்துங்கிறதுனால வேற அர்த்தம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆர்த்தக, ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி சப்பர தர்ஷப அப்படின்னு கீதையில சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதி நோர்ஜுன அப்படின்னு பகவான் சொல்லுவார். அந்த ஆர்த்திங்கிறதுக்கு சமமான ஒரு வார்த்தை சொல்லலாம். கஷ்டப்படுறவங்க, துக்கப்படுறவங்க, துன்பத்துல இருக்கிறவங்க, துக்கி அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆதவ் அப்படின்னா துக்கத்தில், பரிதானே தானம் கொடுக்கிறது, பரிதானம்ங்கிறத காம்பன்சேஷன் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். கொடுக்கிறது தான் நஷ்ட ஈடு அப்படின்னு சொல்லலாம். வா அப்போ துன்பத்திலோ நஷ்ட ஈட்டிலோ பவதக இருக்கும். தௌ ரெண்டுமே, உபகிரகவ் கொடுக்கிறது. அப்போ துக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ நஷ்ட ஈட்டுக்காக வேண்டியோ கொடுக்கிற ரெண்டுக்கும் பரிதானம்னு ஒரே பேரு. தகுதி உள்ளவர்களுக்கு அவங்களுடைய துன்பத்தை துடைக்கிறதுக்காக வேண்டி அல்லது போராட்டம் பண்ணி எடுத்து
குழப்புல மண்ணள்ளி போட்டக்கூடாது அப்படின்னு வாயை மூடுறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு காரணம். ராணுவத்துல செத்தா, இல்ல சிவகாசியில குண்டு வெடிச்சு செத்தா, பட்டாசு தொழிற்சாலையில வெடிச்சு செத்தா, வேற எப்படி செத்தாலும் அதிகம் கிடைக்காது. ஒரு பையன் சொல்றான் அப்பா கிட்ட, எப்பா நான் உனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையா சொன்னேன், போய் ஒரு திராவிட பானை கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன், உனக்கு பிடிச்ச வேலையை தானே செய்ய சொன்னேன் அப்படின்னு. அதனால அம்மா கேட்காங்க, எதுக்குடா அப்படி சொல்லுவேன், இருந்தும் பிரயோஜனம் இல்லை, செத்தாலும் 10 லட்சம் கிடைக்கும்ல அப்படின்னு பையன் சொல்ற மாதிரி. அதனால 10 லட்சம் கொடுக்கறத தான் பரிதானம்னு சொல்றோம். ஆங்கிலம். Where the bestowal of honor for deserving merit is contemplated either as help to alleviate affliction or as gift, there are issued writs of gift. இதுல பாட்டபேதம் இருக்கான்னு தெரியல. உபக்கிரக லேக்க அப்படின்ட்டு ஆங்கிலத்துல எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது சாணக்கியர் முதல்ல சொல்லும்போது, பட்டியல் போடும்போது பரிதான அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. அத உபக்கிரகங்கிற வார்த்தையா மாத்தி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தருணத்தில் அல்லது கருணை காட்டும் சமயத்தில் உத்தமன் மத்தியமன் அதமர்களுடைய விஷயத்தில் அவரவர்க்குரிய அருகதைக்கு தக்கபடி கௌரவமாக எழுதும் கடிதம் பரிதான கடிதம் எனப்படும். இந்த இடத்துல நஷ்டஈடு வழங்கி அரசு பிணை பிறப்பிக்கிற ஆணை, நஷ்ட ஈட்டு ஆணை அல்லது கருணை தொகை அப்படி சொல்லக்கூடாது, இளம் விதவைகள் மேம்பாட்டு தொகை ஆணைய பரிதான ஆணை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல உபக்கிரகவு லேக்கவுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல சாமி, உபக்கிரகவோட முடியுது, அந்த டபுள் லைன் போட்டாங்க. ஆதௌ துன்பத்தில் பரிதானே கருணை தொகையில் இரண்டு விதமான கொடையிலும்ங்கிறது மாதிரி எடுக்கக்கூடிய இடம்தான். சரி, அடுத்தது जाते हैं विशेषेषु परेषु च एव ग्रामेषु देशेषु च तेषु அவ்வவற்றில் அவ்வவற்றில் ஜாத்தேஹே
ஜாதியினுடைய விசேஷேஷு விசேஷத்தினாலோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. பரேஷு பர மேலானங்கிற அர்த்தமும் எடுக்கலாம், அல்லது அடுத்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். மேலானவர்களிடத்தில் அல்லது அடுத்தவர்களிடத்தில் ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ச ஏவ கிராமேஷு கிராமத்திலும், தேசேஷு நாட்டிலும். ச ச அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறதுனால இது வந்து பொதுவா சூத்திரங்கள்ல தான் நம்ம இந்த மாதிரி அர்த்தம் எடுப்போம், எங்கேயாவது அபூர்வமா வேற இடங்கள் எடுப்போம். இந்த ச சொல்லி இருக்கிறதுனால சொல்லாததுல சொன்ன மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம். என்னென்ன நமக்கு தேவையோ அதை போட்டுக்கிட வேண்டியது. மேலும் ச அண்ட் அப்படின்னு இருக்கிறதுனால, அதாவது சூத்திரத்துல எல்லாம் அவன் சொன்ன போதும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சொன்ன போதுன்னு கேட்டு சொன்னா சொன்ன போது மட்டும், அவன் சொன்ன போதும் அப்படின்னு சொன்னா சொல்லாத போதும் அப்படிங்கிறது அர்த்தம் தொனிக்குது. சொல்லல, ஆனா அப்படின்னு சேர்த்ததுனால சொன்ன போதும் கேட்டேன் அப்படின்னா சொல்லாத போதும் கேட்டேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இங்க சேங்கிறது உங்கிறது மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கும் போது அதுல சொல்லாதது அதோட சேர்ந்தது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். எப்படியானாலும் இந்த வாக்கியம் இன்னும் முடியல. அடுத்தது அனுக்கிரக அனுக்கிரக யஹ. யஹ. அடுத்தது என்கிட்ட நிருப்தேகேன்னு இருக்கு, அது எழுத்து பிழையோன்னு நினைக்கிறேன். நிருபத்தேகே. அப்படிதான் சாமி இங்க இருக்கு. நிருபத்தே தேர்னு இருக்கு. ஆமா, இர்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஏகே விசர்க்கம் இர்ரா மாறி சமஸ்கிருதத்துல அத நிர்தேசத்துக்கு மேல கொண்டு நீ கூட மேல கொண்டு எழுதிட்டாங்க. நிருபத்தேகே. நிருபத்தேஹே. நிர்தேஷாத். நிர்தேஷாத். அதுலயும் ஒரு பிழை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அந்த நிர்னுடைய இரு வந்து தேக்கு மேல வரும், நிருபத்தேகேனுடைய இரு நீக்கு மேல வரும். நிர்தேசத்துல உள்ள இரு வந்து தேக்க மேல வரும். இப்ப நிர்தேஷாத் கட்டளையினால, வழிகாட்டுதல்னால அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. சரி, தத்து ஞஹ. தத்து ஞஹ. சேரும்போது தஜ்ஞஹ அப்படின்னு மாறிடும். பரிஹாரஹ. பரிஹாரஹ. இதி. இதி. व्यवस्येत्. व्यवस्येत्. விவஸ்தா, விவஸ்தை அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம். விவஸ்யேத் என்று ஒழுங்கு செய்யவும், இதி விவஸ்யேத் என்று ஒழுங்கு செய்யவும், பரிகாரக இதி பரிகாரம் என்று ஒழுங்கு செய்யவும், அல்லது பரிகாரம் என்று சொல்லவும், கருதவும்.
விவசியங்கிறதுக்கு having settled or resolved அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். பல அர்த்தம் இருக்கு. அதுல ரிசால்வ், செட்டில், டிட்டர்மின், டிசைடு அப்படிங்கிற அர்த்தங்களும் இருக்கு. அக்செப்ட் அந்த மாதிரி அர்த்தங்களும் இருக்கு. இங்க அந்த மாதிரி அர்த்தங்கள் தான் இங்க பொருந்தும் மற்ற அர்த்தங்களோட பொருந்தது என்று முடிவு செய்து கொள்ளலாம். தஜ்ஞக, தத்து ஞக, அதை தெரிந்தவர்கள், எதை கடிதம் எழுதும் முறையை தெரிந்தவர்கள், தஜ்ஞக. அதை பரிகாரம் என்று சொல்கிறார்கள், என்று ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள், என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். எதை? அனுக்கிரக, கருணை, இரக்கம், அருள். எதனால? ஜாதி விசேஷத்தினாலேயோ, ஜாதி உயர்வுனாலேயோ, அல்லது கிராமத்தினுடைய சிறப்பு தன்மையினாலேயோ, நாட்டினுடைய சிறப்பு தன்மையினாலேயோ, இது மாதிரி எது எது இருக்கோ அது அதனுடைய சிறப்பு அனுசரிச்சு, தேவை அனுசரிச்சு, அல்லது குறை அனுசரிச்சு அருளணும், மானியம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா யக நிருபத்தேகே, யக அனுக்கிரக, எந்த அருள் அல்லது மானியம், நிருபத்தேகே நிர்தேஷாத், அரசனுடைய ஆணைப்படி, வழிகாட்டல் படி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஆணைன்னு ஏற்கனவே தனி ஒன்று இருக்கிறதுனால இந்த இடத்துல வழிகாட்டுதல் படின்னு எடுத்துக்கலாம். இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஜாதியோ, தமிழ்நாட்டுல நாங்க பல லட்சக்கணக்கான கோடி ரூபா கடை வாங்கி வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு ஸ்பெஷலா கருணை காட்டுங்க, நாங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணி கேரளாவை சட்டி எடுக்க வச்சிருக்கிறோம், மஞ்சள் கடுதாசி கொடுக்க வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, நாங்க பீகார் 70 வருஷமா ஆட்சி பண்ணி காங்கிரஸ் ஓட்டாண்டியா ஆக்கி வச்சிருக்கு, ஆந்திர பிரதேஷ் ஓட்டாண்டியா ஆக்கி வச்சிருக்கு, அதனால எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க. இந்த மாதிரி கோரிக்கை வரும்போது அந்த கோரிக்கைகளுக்காக வேண்டி ஏதாவது செய்தா அது பரிகாரம். 70 வருஷ பாவத்துக்கு பரிகாரம்னு அர்த்தம். ஆங்கிலம் whatever favor to special castes, cities, villages or countries of various description is announced in obedience to the king's order. It is called writ of remission by those who know it. இதுல பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம் எப்ப கொடுப்பாங்கன்னா, நல்லா படிச்சவன், நல்லவன், பெரியவன், அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த காலத்துல அது நேரம் மாறி ரவுடி, கஞ்சா வைக்கவன், அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்காங்க. திராவிட பானம் குடிக்கவன், இந்த மாதிரி கொடுக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதுதான் இது சொல்லாருன்னு நினைக்கிறேன். தமிழே சில ஜாதியினருக்கோ அல்லது அந்தந்த கிராமங்களுக்கோ நகரங்களுக்கோ நாட்டுக்கோ மன்னர் ஆணையின்படி வரி விலக்குகளை தெரியப்படுத்தும் கடிதத்திற்கு பரிகார கடிதம் என்று பெயர். வறட்சி வந்துட்டுது, சரி நீங்க வரி கட்ட வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றது. குருகுலம் இருக்கு, கல்வி ஸ்தாபனம், அதனால நீங்க எதுவும் கொடுக்காண்டான்னு சொல்றது. பழைய காலத்துல இந்த மாதிரி
நாட்டுக்காக போரிட்டு ஒரு கிராமத்துக்காரங்க, ஒரு ஜாதிக்காரங்க நிறைய உயிர் விட்டாங்க. அப்போ அவங்களுக்காக வேண்டி ஒரு கூடுதல் இது பண்றது. இதெல்லாம் பழைய காலத்துல நடந்த விதம். இதுல சிட்டிஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது சம்ஸ்கிருதத்துல இல்ல, தமிழ்லயும் அது வருது. தச்சா வந்ததுனால அது இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட வேண்டியதான். கிராமம் வந்திருக்கு, அப்ப நகரத்தை மட்டும் விட்டு வைப்பானே. அமராவதி அது தலைநகராக போறோம், அதனால அதுக்கு கூடுதல் தொகை ஒதுக்கி கட்டுமான பணிகள் எல்லாம் செய்யறாங்க ஆந்திரால. அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது 43. நிஸ்ருஷ்டிஹி. நிஸ்ருஷ்டிஹி. சரி, அது காம்பவுண்டா எழுதியிருக்காங்க. அப்ப நிஸ்ருஷ்டி ஸ்தாபனா அப்படிங்கிறதா வார்த்தைன்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில 2 அவக்கிரகம் போட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஆப்பனா அப்படின்னு படிக்கணுமா இருந்தா மட்டும்தான் அப்படி 2 அவக்கிரகம் போடணும். அப்படி அங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தாபனாங்கிறது ஒரே வார்த்தை, 2 அவக்கிரகத்துக்கும் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நிஸ்ருஷ்டி ஸ்தாபனா. நிஸ்ருஷ்டி ஸ்தாபனா. காரியகரணே. காரியகரணே. வச்சனே. வச்சனே. ததா. ததா. ஏஷஹ. ஏஷஹ. வாச்சிகலேகஹ. வாச்சிகலேகஹ. ஸ்யாத். ஸ்யாத். भवेत्. भवेत्. नैसृष्टिकः. नैसृष्टिकः. अपि. अपि. वा. वा. இதுக்கு முன்னாடி பரிதானே உபகிரகம்னு 2 வார்த்தை பயன்படுத்தின மாதிரி இங்கேயும் மற்றொரு வார்த்தையும் பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏஷக வாச்சிக லேகஹ ஸ்யாத். இது வாச்சிக லேகம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பவேன் நைசிருஷ்டிகோ அபிவா அல்லது நைசிருஷ்டிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எத? நிஸ்ருஷ்டி ஸ்தாபனா. நிஸ்ருஷ்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பெர்மிஷன், லைசன்ஸ், காரியகரணே, ஒரு காரியம் செய்யறதுக்கு. வச்சனே, காரியகரணே கமா வச்சனேன்னு எடுத்துக்கலாம். காரியம் செய்யறதுலயோ வார்த்தையிலேயோ. ஒரு செயல் செய்யறதுக்கோ செய்வதிலோ அல்லது வார்த்தையிலோ அனுமதி வழங்குறது வாச்சிக லேகம் அல்லது நைசிருஷ்டிகம் என்று சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வாச்சிக லேகக அப்படிங்கிறது சொன்னதை எழுதுறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாதான் சரியா வரும். இல்ல நம்ம ஆசாமியோட ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒரு அயோக்கியத்தனம், வாய்மொழி உத்தரவு.
கோர்ட்ல போனா செல்லுபடி ஆகாது. ஆனா உத்தரவு வந்திருக்கும், அதை கடைபிடிப்பாங்க. கேட்டா இப்படி வாய்மொழி உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு. அரசியல்வாதிகள் தான் தப்பிக்கிறதுக்கு வாய்மொழி உத்தரவு போடுவாங்க, அதிகாரிகள் அதை கடைபிடிச்சிட்டு மாட்டிக்குவாங்க. திராவிட பானம் காய்ச்சின அவனை பிடிச்சு மோகன்தாஸா மோகன்குமார் அவரால் உள்ள போடுவாரு. அந்தால எந்திரிட்ட இருந்து போன் வரும், அவனை நம்ம ஆளு விட்டுருன்னு. அந்தால மோகன்தாஸ் விட வேண்டி, மனசாட்சியை மீறி விட வேண்டி வரும். இப்படி ஒரு வேலை பார்க்கறதுக்கு செத்து தொலைக்கலாம், ரிசைன் பண்ணிட்டு போறான்டா ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். வாச்சிக்க லேக்கக அப்படிங்கிறது இந்த காலத்துல வாய்மொழி உத்தரவுங்கிறது மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்க வந்து சொன்னதை எழுதுனது அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது ராஜா சொன்னதை எழுதி ராஜா முத்திரையும் வச்சாருன்னா அது ஒரு விதம், முத்திரை வைக்காம எழுதி கொடுக்கறதுன்னு வச்சுக்கலாம். ஆங்கிலம் likewise license or permission shall be enjoined either in word or deed. Accordingly it is styled verbal order or writ of license. தமிழ் வேலைகளை செய்விக்கும் விஷயத்தை கூறும் கடிதம் அல்லது சில ஆணைகளை வழங்கும் அதிகாரத்தை ஒருவருக்கு மன்னன் கொடுக்கும் அதிகாரத்தை கூறும் கடிதம் வாசிக கடிதம் எனப்படும். இதற்கு வைசிருஷ்டிக கடிதம் என்றும் பெயர். நிசிருஷ்டி, அதனுடைய தத்திதம் நைசிருஷ்டி. தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது. ராஜா யாரோ ஒரு ஆளுக்கு பவரா பட்டாணி கொடுக்கிறது அப்படிங்கிற துணியில தமிழ் இருக்கு. சரி, நாற்பத்தி நாலு. விவிதாம் விவிதாம் தெய்வ சயுக்தாம் தெய்வ சயுக்தாம் தத்வஜாம் தத்வஜாம் ச ஏவ மானுஷீம் த்விவிதாம் தாம் வியவஸ்யந்தி பிரவருத்திம் சாசனம் பிரதி த்விவிதாம் தாம் வியவஸ்யந்தி, அதனை இரண்டு விதமாக வகுக்கிறார்கள். பிரவருத்திம் சாசனம் பிரதி, பிரவருத்தி சாசனம் சாசனத்தினுடைய விஷயத்துல, தெய்வ சயுக்தம், தேவ அதிலிருந்து வர்றது தெய்வ, இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், மானுஷிம் மனித பேரிடர்கள். இப்ப கள்ளக்குறிச்சியா, அங்க நடந்தது மனித பேரிடர், அது இயற்கை பேரிடர் கிடையாது. சென்னையில நடக்கிறது, நம்ம மழை வரும்போது நடக்கிறது கூட மனித பேரிடர் தான், அதுல இயற்கை பேரிடர் கிடையாது. ஏன்னா ராஜாக்கள் காலத்திலேயே இப்படி மழை பெய்யக்கூடிய சீசன்ல பெய்து தள்ளிடும் அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணி எல்லாம் தேக்கிறதுக்கு நிறைய ஏரிகள் கட்டி போட்டிருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய குளங்கள் இருக்கிறது மாதிரி. நம்ம அதெல்லாம் நிரப்பிட்டு அப்புறம் தண்ணி எங்க போகும், அதுக்கு முன்னாடி எங்க குளம் ஏரி இருந்தோ அங்க தேடி வரும்.
அங்க நிரம்பி இருந்ததுன்னா பக்கத்துல உள்ளதெல்லாம் அடிச்சுட்டு போகும். அதனால இதெல்லாம் இயற்கை பேரிடர் தானே தவிர இயற்கை பேரிடர் இல்ல, மனித பேரிடர் தான். இயற்கை இப்படி பண்ணுங்கிறது தெரிஞ்சு அந்த காலத்திலே ஏரி குளம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளவு மழை வந்தாலும் தேக்கிடலாம், அப்புறம் வறட்சி காலத்துல பயன்படுத்திக்கலாம். வேப்பேரி, ஒட்டேரி, புழலேரி, காட்டேரின்னு எத்தனையோ ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடணும். விவிதாம், பல விதமாக, விதவிதமாக, அது விவிதாம். இயற்கை பேரிடரோ மனித பேரிடர்களோ, தத்துவ ஜாம் அப்படிங்கிறது மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்படி இரண்டு விதமாக பேரிடர்கள் வரும்போது அந்த சமயத்துல என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விவரங்கள், நடைமுறைய, பிரவிற்த்தினா நடைமுறைன்னு எடுத்துக்கலாம். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், ஆக்ஷன் பிளான், அந்த மாதிரி டீடைல் தர்றது பிரவிற்த்தி சாசனம் அல்லது பிராவிருத்திக சாசனம் அப்படின்னு சொல்லலாம். Various kinds of providential visitations are well ascertained evils of human make are believed to be the cause of issuing writs of guidance to attempt remedies against them. தமிழ். தெய்வ செயலால் நிகழ்ந்த அகால மழை, தானிய பெருக்கு, பஞ்சம், மழை முதலியவற்றுக்கு சம்பந்தமான செய்தி ஒரு வகை. மனிதர்களின் நடவடிக்கையினால் ஏற்பட்ட யதார்த்தமான விஷயங்களுக்கு சம்பந்தமான செய்தி இன்னொரு வகை. இந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்டதுல நம்ம நவீன காலத்துல மர்ம நபர்களுடைய பயங்கரவாதத்தை சேர்த்து ஒரு சாசனத்துக்கு இந்த இருவகை செய்திகளும் சம்பந்தப்பட்டிருக்கும். இப்படி இருக்கும் கடிதத்திற்கு பிரவிற்த்தி கடிதம் என்று பெயர். அடுத்தது 45. திருஷ்டுவா லேகம் யதா தத்துவம் ததஹ பிரத்யனுபாஷ்ய அதுல அனுபாஷ்ய அப்படிங்கிறத பத்தி மண்டைய உடைச்சிட்டு இருக்கேன். கேட்கறதுக்கு அனுபாஷ்யன்னு சொன்னா நல்லா இருக்கும் மாதிரி தோணுது. ஆனா அனுபாஷ்யே அப்படின்னு இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அனுபாஷ்யக அப்படின்னு இருக்குமோன்னு சந்தேகம் வருது. அதுக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. அதனால இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நியம்ய யப் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது கத்வா ஸ்வகீயம் கிரகம், தன்னுடைய வீட்டுக்கு போய், ஆகத்திய வீட்டுக்கு வந்து, இத ஹேவிங்
டன், அந்த மாதிரி ஃபார்மேட். ஹேவிங் கான், ஹேவிங் ரீடு, ஹேவிங் ஹேவிங் ரோட், ஹேவிங் ரெட், இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு அந்த வரும். அந்த ஃபார்மேட்ல இங்க எழுதியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். அடுத்த வரி பிரதிலேகஹ प्रतिलेखः பவேத் भवेत् காரியஹ कार्यः யதா यथा ராஜவச்சஹ राजवचः ததா. तथा யதா ராஜவச்சஹ, எப்படி ராஜாவுடைய வசனம் இருக்கோ, ததா காரியக பவேத், அப்படி காரியம் இருக்கட்டும் அப்படிங்கறது சொல்ல விதமா எழுதுனா அது பிரதிலேகஹ. ஆனா பிரதிங்கிற வார்த்தை ஏற்கனவே ஒண்ணு எழுதியிருக்கு, பதிலுக்கு எழுதுறது. பிரதினா பதிலுக்கு, வந்த கடிதத்துக்கு பதில் கடிதம். பிரதிலேகங்கிறது பதில் கடிதம். திருஷ்டுவா லேக்கம், வந்த கடிதத்தை பார்த்து, யதா தத்துவம், உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டு, ததக, அதுக்கப்புறம் பிரத்ய அனுபாஷ்ய, அதுக்கு பதில சொல்ல, ராஜா எப்படி சொன்னாரோ அப்படியே எழுதுனா அதுக்கு பதில் கடிதம்னு பேரு. இப்படி பதில் கடிதம்னா என்னென்னலாம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். நம்முடைய அரசியல் சட்டம் படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். இதை விட சுவாரஸ்யம் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரன், கூகுள் கம்பெனிக்காரெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவான். அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். அப்படி சிண்டப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்னதான் சொல்ல வரான்னு அவனுக்கு புரியப்படாது, அப்படிதான் எழுதியிருப்பான். கம்பெனின்னு இனிமேல் வரக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் கூகுள் கார்பரேஷன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனின்னு எழுதிடுவான். அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, மைனர் அப்படின்னு சட்டம் சொல்லுது. மைனர்னா யாரு? வயசு வச்சு முடிவு பண்ணணுமா, நடவடிக்கைகளை வச்சு முடிவு பண்ணணுமா? இப்ப அந்த காலத்துல வந்து வயசு வச்சு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. 18 வயசு கீழே உள்ளதெல்லாம் மைனர். ஆக்சுவலா முதல்ல 20-24 வயசு என்ன வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஓட்டு போடுற வயசு. அப்புறம் அதை குறைச்சு இப்ப 18 வயசு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 17 வயசு 11 மாசம் 29 நாள். ஆனா அவன் வந்து நிர்பயாவை கெடுத்து போட்டான். இப்ப இவனை மைனர்னு ட்ரீட் பண்ணணுமா, மேஜர்னு ட்ரீட் பண்ணணுமா? ஏன்னா 18 வயசு ஆயிருந்தாதான் மேஜர். இப்ப என்ன புனேல நம்ம ஒருத்தன் கார் எடுத்து இடிச்சு போட்டான், அவன் மைனரா மேஜரான்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல மைனர்னா அவனை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடணும். அதுக்கு என்ன ஏழோ ஒரு பேரை சொல்லுவாங்க, ஜுவனைல், ஜேஜே ஆக்ட்னு சொல்லி அந்த ஹோம்ஸ் நடத்துறாங்கல்ல. விவரம் கெட்ட கூட்டம், நமக்கு இருக்கிற விவரம் கூட ஐஏஎஸ் படிச்சவங்களுக்கு எல்லாம் இல்லைங்கிறதுக்கு ஒரு இது. நாம வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை எடுத்து வச்சு நடத்துறோம். அரசாங்கம் என்ன சொல்ல, நீ ஜஸ்டிஸ் ஜூனைல் ஆக்ட் கீழே தான் இந்த ஹோமா நடத்தணும்னு சொல்லுது. இவன் பையன் குற்றம் பண்ணவன் இல்ல, கோர்ட்னால தண்டிக்கப்பட்டவன் கிடையாது, கோர்ட்னால புனர் வாழ்வு அளிக்கிறதுக்கான அனுப்பப்பட்டவன் கிடையாது. அவங்க அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ கொண்டு என் பிள்ளைய படிக்க வைக்க வக்கில்ல, நீங்க இந்த பிள்ளைய படிக்க வைங்க ஆசிரமத்துல அல்லது ஹோம்ல கொண்டு விடுறாங்க, நம்ம படிக்க வைக்கிறோம். அத்தனை ஹோமும் ஜஸ்டிஸ் ஜூனைல் ஆக்ட் கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த விவரம் கேட்ட கூட்டம் திருத்தி இருக்காது. கேட்டா ஐஏஎஸ் படிச்சேன், ஐபிஎஸ் படிச்சேன், நீதிபதிக்கு படிச்சேன், வக்கீலுக்கு படிச்சேன்னு சொல்லும். இந்த விவரம் கூட கிடையாது. இதுதான் நம்ம நாட்டுடைய நிலைமை. இந்த ஜேஜே ஆக்ட்ல தான் பதிவு பண்ணணும், இல்லைன்னா ஃபைன் அடிப்போம், பெர்மிஷன் தர மாட்டோம், ஆச்சா பூஜான் எல்லாம் சொல்லுவாங்க. சரி போட்டு
எங்கிருந்து போனேன்? நிருபயா. அது ஆமா, அந்த அதுல வந்து மைனர்னா யாருன்னு நம்ம ஒரு விளக்கம் சட்டத்துல வேணும். சட்டம் வந்து பொதுவா 18 வயசுக்கு கீழே வேணாலும் மைனர்னு சொல்லியாச்சு. ஆனா அப்படி இந்த காலத்துல வந்து மர்ம நபர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை விட்டு தான் கல்லெறிகிறது, சின்ன பிள்ளைகளை விட்டு தான் வெடிகுண்டு வைக்கிறது, கொலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மர்ம நபர்களை வந்து நம்ம 18 வயசுக்கு கீழே ட்ரீட் பண்ணா ஒரு 5-6 மாசம் ஜெயில போட்டுட்டு அந்த சீர்திருத்த பிள்ளைகளை வச்சுட்டு வீட்டுக்கிட வேண்டிய அவன் திருப்பி போய் அதை எழுதி திருப்பி வருவான். இன்னும் சில பேர் கள்ள டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுப்பாங்க. அவன் செய்கிற செயல் மைனர் செய்யற மாதிரி இல்லை. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல 14 வயசுக்கு கீழே உள்ளவங்கள தான் மைனர்னு இருந்திருக்கு சட்டம். அதனால சட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இது மைனர்களுக்கு பொருந்தாது, இல்ல இது மைனர்களுக்கு பொருந்தும் சொல்லிக்கிட்டு இந்த சட்டத்துல மைனர்ங்கிற வார்த்தைக்கு டெபினிஷன் என்ன, வேற வேற சட்டத்துக்கு மைனர்ங்கிற வார்த்தைக்கு வேற வேற டெபினிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அரசியல் சட்டத்துல குற்றவியல் சட்டம்னா மைனர்னா ஒரு அர்த்தம், சிவில் சட்டம்னா மைனர்னா இன்னொரு அர்த்தம். கல்யாணம் காட்சின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல மைனருக்கு விளக்கம் வேற, குற்றவியல் சட்டத்துல மைனருக்கு விளக்கம் வேற. அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் போட்டுக்கிட்டு இந்த இடத்தில் மைனர்னா நாங்க இந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. பாணினி இலக்கணத்துல பல வார்த்தைகள் அவர் பயன்படுத்துவார், எல்லா வார்த்தைகளையும் விளக்கம் கொடுப்பார், அது பரிபாஷான்னு பேர். விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அதை பயன்படுத்துவார். இந்த மாதிரி சட்டத்திலையும் அரசியல்வாதினா யாரு, முதலமைச்சர்னா யாரு, மந்திரினா யாரு, அவங்க எத்த வயசுல ஆகலாம், ஒரு ஆள் ஜெயிச்சார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு ஓட்டு வாங்கினாலும் நீங்க ஜெயிக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க 0 ஓட்டு வாங்கியிருந்தா நீங்க ஒரு ஓட்டு வாங்கினாலும் ஜெயிச்சாடலாம். கோடிக்கணக்கில் வாக்காளர்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கோடிக்கணக்கான பேர் உங்களுக்கு போடலைங்கிறதும் பிரச்சனையே இல்லை. நின்னவங்கல அதிக ஓட்டு நீங்க வாங்கியிருக்கணும். இப்ப இந்த மாதிரிப்பட்ட கேணத்தனமான விளக்கங்கள் எல்லாம் சட்டங்கள்ல நிறைய இருக்கும். இந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் கொடுத்தா தான் பிறகு கன்ஃபியூஷன் வரும்போது நமக்கு தெளிவா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு சில சமயங்கள தேவை இருக்கு. இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நீங்க இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், தர்மம் நியாயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி விளக்கம் அரசியல் சட்டத்துல நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹிந்துனா யாரு, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் இஸ்லாமியன் இல்லையோ, சிங்கம்புலி கரடி எல்லாம் ஹிந்துதான். இந்த மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் வருங்கிறதுனால சாணக்கியர் பதில் கடிதம்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. இனி ஒரு சர்வத்திரகன்னு ஒரு வரி இருக்கு, அதையும் முடிச்சிருவோம். ஒரு டாபிக் முடியும், அடுத்த டாபிக் ஆரம்பிக்குது. தமிழ் படிச்சாச்சா? நான் ஆங்கிலமே படிக்கலையோ? இல்ல சார். When having read a letter and discussed as to the form of reply thereto, and a reply in accordance with the king's order is made, it is called a writ of reply. தமிழே, பிறரிடமிருந்து வந்த கடிதத்தை பார்த்து அதில் உள்ளதை படித்து பிறகு கேட்கும் வண்ணம் படித்து காண்பித்து பிறகு மன்னர் எவ்வாறு கூறுகிறாரோ அவ்வாறே பதில் எழுதும் கடிதத்திற்கு பிரதி கடிதம் என்று பெயர். 46. எத்ர எத்ர ஈஸ்வரான் ஈஸ்வரான்
ச ச அதிகிருதான் அதிகிருதான் ச ச ராஜா ராஜா ரக்ஷா ரக்ஷா உபகாரௌ உபகாரௌ பதிக பதிக அர்த்தம். அர்த்தம். அது சேர்த்து சொன்னது நல்லா இருக்கும். பதிகார்த்தம் பதிகார்த்தம் ஆக ஆக சர்வத்ர கஹ சர்வத்ர கஹ நாம பவேத் நாம பவேத் சஹ சஹ மார்கே மார்கே தேஷே தேஷே ச ச சர்வத்ர ச சர்வத்ர ச வேதித்தவ்யः வேதிதவ்யः வேதித்தவ்யः அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தவ்ய அப்படின்னா கட்டாயம். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யः அப்படிங்கிறது பிருகதாரண்யக உபனிஷத்து. அநீயர்னு ஒண்ணு இருக்கு. கரணீயம் பஜனீயம், அதுவும் அது மாதிரி கட்டாயம். இப்போ சர்வத்ரக நாம பவேத், இதுக்குதான் சர்வத்ராம்னு நாமம் ஏற்படும். எதுக்கு எதுக்கு சக எதுக்கு அல்லது அதுக்கு. சகங்கிறது புல்லிங்கம், நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குன்னு மாத்திக்கிட்டேன். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் ந பும் லிங்கம் நபும் சகலிங்கம் ஆண் அல்லாதது அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. தமிழ் மாதிரி உயிர் உள்ளது உயிர் இல்லாதது அந்த மாதிரி பிரிவெல்லாம் சமஸ்கிருதத்துல கிடையாது. அது மார்கே வழியில, தேஷே நாட்டுல, சர்வத்திர இப்படி எங்க வேண்டாம் செல்லுபடியா அல்லது அப்ளை ஆகலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். எது எத்திர எங்க, ஈஸ்வரான் அது ஈஸ்வரான் வார்த்தை. அது ஒரு இலக்கணப்படி ஈஸ்வராம்ச்ச, ஈஸ்வராம்னு மாறி அந்த ச வந்ததுனால அது ஈஷா மாறி விசர்க்கம் மாறினது மாதிரி ஒரு இதை காட்டுது. ஆனா அங்க விசர்க்கத்தினால மாறல, இன்னு இம்மா மாறி ஈஷு இடையில வந்து எல்லாம் சேர்ந்து ஈஸ்வரான் ச அப்படிங்கிறது ஈஸ்வராம்ஸ் ச அப்படின்னு மாறி இருக்கு. அது மாதிரி அடுத்ததும் அதிகிருதான்னு ச அப்படிங்கிறது அதிகிருதாம்ஸ் சன்னு மாறி இருக்கு. ஈஸ்வரான் ஈஸ்வரர்கள், அதாவது தலைவர்கள், குட்டி தலைவர்கள்னு எடுத்துக்கணும். ஆனா ராஜா ஏற்கனவே ஒரு தலைவர் இருக்காரு. அதிகிருதான் அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள், அதிகாரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், அப்புறம் அதிகாரிகள். ராஜா ராஜாவானவர் ரக்ஷா பாதுகாப்புறதுக்காகவோ, உபகாரோ உதவி பண்றதுக்காகவோ, பதிகார்த்தம் பதிக்கக அப்படிங்கிறது பதி அப்படின்னா வழி, பாதை, தமிழ்ல பாதை. ராஜ்பத் அந்த மாதிரி, ராஜபாட்டை ராஜபாதை அப்படின்னு டெல்லியில எல்லாம் இருக்கலாம். பத்துன பாதை ஹிந்தியில, பத்த அப்படின்னா பாதை சம்ஸ்கிருதத்துல. அதுல இருந்து வர்றது வழிபோக்கர்களுக்காக, அர்த்தம்னா அவங்களுக்காக, வழிபோக்கர்களுக்காக அவங்களுடைய பாதுகாப்பு, உதவி, இந்த மாதிரி காரணங்களுக்காக வேண்டி 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர்
ஒரு தங்குற வசதி பண்ணு, சாப்பிட வசதி பண்ணு, தேவைப்பட்ட அவன் ஓய்வு எடுத்துக்கிட்டு மழைக்கு ஒதுங்கிக்கிட்டு அல்லது சிரம பரிகாரம் பண்ணிக்கிட்டு போகட்டும். இந்த மாதிரி அவங்களுக்காக வேண்டி ராஜா தனக்கு கீழே உள்ள அதிகாரிகளை அல்லது டிபார்ட்மெண்டல் ஹெட்களை ஆக ராஜா சொல்லியிருப்ப. அப்படி ராஜா என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் சர்வத்ரக கடிதத்துக்கு கீழே. அப்படிப்பட்ட கடிதங்களுக்கு சர்வத்திர க கடிதம்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதோட கடிதம் எழுதுற முறை முடிஞ்சு சாமதான பேத தண்டம்னு ஒண்ணு நான் போன வகுப்புல என்னமோ சொன்னேன், வாய விட்டேன். அத சாணக்கியரை அடுத்து தொடர்ந்து பேச போறாரு. இதோட அந்த டாபிக்கோட இந்த அதிகாரம் 10வது அதிகாரம் முடியும். இப்போ when the king directs his viceroys and other officers to protect and give material help to travelers either on roads or in the interior of the country, it is termed writ of general proclamation. தமிழ் அனைத்து வழித்தடங்களிலும் தேசம் முழுவதுமாக அறிவிக்கப்பட வேண்டிய பயணிகளுடைய பாதுகாப்புக்கும் அவர்களுக்கு உதவவும் கூறும் நகர, கிராம, கோட்டை அதிகாரிகளுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் அனுப்பப்படும் மன்னனது ஆணைக்கு சர்வத்ரக கடிதம் என்று பெயர். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி சாமி. பிரார்த்தனை.